ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ஜா டே டு டே பற்றியும் அவென்யூ டே டு டே ஹைப்பர் மார்க்கெட் பற்றியும் ஒரு பெரிய வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோ அஜ்மானில் இருக்க டே டு டே பற்றி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அஜ்மான் டே டு டேக்கு போகலாமா? மேப்பை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இதில் இந்த மாங்காவத்தை வேறு இடையில கொடுத்துட்டாங்க. லைட்டாக டைவர்ஷன் ஆகிட்டேன். ரூட்டை விட்டு அங்கே இங்கேயும் சுற்றி ஒரு மாதிரி நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சு. எப்போவுமே டே டு டேலாம் போகிறதா நானும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் போவோம். பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்ட்மாருக்குலாம் சுத்தமாக பொறுமையே இருக்காது. டே டு டே முடிவு வந்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து வாங்கி தர அளவுக்கு. ஸோ அதனால் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் டே டு டே. பாத்திமா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம் சஃபினா, இது பழைய டே டு டேனாலும் பரவாயில்ல, இது புதுசு எம்புட்டு பெருசாக இருக்குது. இது இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிருவோமா? பாப்பானா ஒன்று யார் எங்கிட்ட தொலைஞ்சு போயிடாதீங்க, ஒன்று பின்னா ஒன்றா வாங்க சரியா? இல்லை இதுக்குள்ளே வாங்கி பார்த்து வாங்கிருமா? அவளை கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி நம்ம ட்ராலியை நிரப்பி வேற ஒரு லெவல் இருந்தாவே முடிக்க மாட்டோம். ஒரு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒரு கவுண்டருக்கு சரி, ஒரு இதுக்கும் இன்னொருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய கேப் கொடுத்து வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு? நடுவில் நின்று பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதுக்கு தேவையா தேவையில்லை. இது எப்படி இது பார்த்து முடிச்சிருவோமா நம்ம? சாக்லேட் மட்டும் எவ்வளோ இருக்கு பாரு. தொலைஞ்சிட்டாங்க. இந்த விலாகில் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற ஆடியோவை அப்படியே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். என்னடா இது விலாகில் பேசும்போது வேற மாதிரி பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது வேறு மாதிரி என்னோட வாய்ஸ் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது எப்பயுமே அப்படி தானே, ஜாலியாக அப்படி தானே பேசிப்போம். இங்கே போனோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தது பிரம்மாண்டம் தான். இவ்வளோ பெருசு, இது எப்படி முடிக்க போகிறோம்? இதை ஒரே நாளில் முடிச்சிருவோமா? கண்டிப்பாக முடிக்க முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் போனோடனே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ ஆஃபர்ஸு, அவ்வளோ சாக்லேட்டு. இது நியூ பிராண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. புதுசாக நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன். இதெல்லாம் புதுசாக நான் பார்த்த பிராண்ட் தான். இதுவரை நான் லுலுலலாம் பார்த்ததே கிடையாது. ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பிராண்டில் சாக்லேட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். வேறு எங்கேயுமே போகாதீங்க. ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்காத பிராண்டாக இருந்தால் கூட விலை ரொம்ப கம்மியாக, ஊருக்கு போகிறதுக்கு நிறைய சாக்லேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே மட்டும் வந்து வாங்குங்க. அவ்வளோ கம்மியாக இருக்குது எல்லாமே. நாங்களும் வரும்போது இந்த மாதிரி லுல்லுக்கு போகிற மாதிரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் போகிற அன்னைக்கு கவர் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. எதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வரும்போது கொண்டு வாங்க. டே டு டேக்கும் இங்கே இருக்க திங்ஸ்லாம் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக வீடியோவில் காமிக்கிறேன். மற்ற டே டு டேல எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது ரொம்ப லார்ஜர் ஸ்கேலில் வச்சுருக்காங்க. உங்களால் போய் பார்த்து இதுதான் வேணும்னு பிக் பண்ணுறதுக்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ½ hour to 1 hour ஆகும் உங்களுக்கு. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப கடுப்பான விஷயம் என்னன்னா, எதுக்குடா இவ்வளோ கலெக்ஷனை வச்சுருக்கீங்க, இதில் எப்படி எங்களுக்கு பிடிச்சது தேடி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி தான் இருந்துச்சு. ரியலாக இங்கே போகிற எல்லாருக்குமே அது ஒன்று தான் தாட்டாக இருக்கும். சரியான கால் வலி வரும், நடக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஷூ போட்டு போங்க. எந்த டே டு டேலையும் உட்காரதுக்கு சேரெல்லாம் இருக்காது. இந்த டே டு டேல அங்கங்கே சேரெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கால் வலி வரும். அது தகுந்த மாதிரி தான் அவங்களும் ஐடியா பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேக்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. வாஷிங் பவுடர் மட்டும் எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்கான்னு ஒவ்வொன்றும் ரீட் பண்ணி பார்த்தேன். நான் வாஷிங் பவுடரில் மட்டும் சொல்லலை, நான் எல்லா ப்ராடக்ட்லேயுமே லார்ஜர் ஸ்கேலில் வச்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ வச்சுருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ குவிச்சு வச்சுருக்காங்கப்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும்தான். இந்த சைடு ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க. அன்பிலீவபிளாக இருந்துச்சு, என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ வச்சுருக்காங்க. அஜ்மான் டே டு டேக்கெலாம் நீங்கள் போகிறதா இருந்தால் காலையிலே போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டான டைமு. க்ரௌடு இருக்காது உங்களுக்கு. ஈவினிங் மேலே தான் சரியான க்ரௌடு ஒன்று வருது உள்ள. காலையில் நீங்கள் ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படியுமே சாயங்காலம் 5 to 6 மணி ஆகிடும். சுஃப்ராவை ஒரு சின்ன இடத்துல வச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு ரோ கொடுத்தது டே டு டே மட்டும்தான். கொரோனாவே போயிடுச்சு. எதுக்குடா இந்த ஹேண்ட் க்ளவுஸும் மாஸ்க்கும் இவ்வளோ அடிக்க வச்சுருக்கீங்கன்ற பயம் வந்துருச்சு. டிஷ்யூ ரோல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் டிஷ்யூ பாக்ஸ் வைக்கிறதுக்கான பாக்ஸும் பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஃபுல்லாகவே அதுதான் வச்சுருக்காங்க. இந்தியாவில் இருக்க நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் யோசிப்பாங்க, அது என்ன டே டு டே பற்றி ஏன் அதிகமாக இந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. டே டு டேன்றது 1 to 20 dirham ஷாப்பு. 1 to 20 dirhamsக்குள்ளே இங்கே நிறைய ஐட்டம், மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வாங்கிடலாம். சில ஐட்டங்கள் மட்டும் 20 dirhamsக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்க நிறையா பேர் டே டு டேல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஊருக்கு போகிறப்ப மற்றபடி இங்கே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் வச்சா இங்கே தான் மொத்தமாக பல்காக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சில பொருள்லாம் டே டு டேல மட்டும்தான் கிடைக்கும். அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது. மற்ற நீங்கள் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் அந்த கலெக்ஷன் இருக்கவே இருக்காது. இந்த ஆக்ஸ் ஆயிலையும் லேடிஸையும் பிரித்து பார்த்துடவே முடியாது. ஹேண்ட்பேக்கில் இது இல்லாமல் இப்போ எல்லாம் ட்ராவல் பண்ணவே முடியல. ஆக்ஸ் ஆயிலில் சின்னதுலேருந்து பெருசு வரையும் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற தைலமும் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. துபாயிலேருந்து வந்தாலும் சரி, மற்ற எந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்தியா போனாலும் சரி, எது வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ இந்த ஆக்ஸ் ஆயிலையும் டைகர் பாமையும் வாங்கிட்டு போகவே முடியாது. வீட்டுக்கு பார்க்க வரவங்க அத்தனை பேரும் ஏன்பா ஒரு தைலம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ப்ரஷ்ஷுக்கும் பேஸ்ட்டுக்கும் ஏன்டா இவ்வளோ பெரிய செக்ஷன் சொல்லிட்டு. எனக்கே அப்படி தான் இருந்தது, எதுக்கு இவ்வளோ பெரிய செக்ஷன் சொல்லிட்டு.
பெர்ஃப்யூமுக்கு மட்டும் 2 சைடு பயங்கரமாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து நிறைய சாக்லேட்ஸ் ஆஃபர்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சேன். அது போக இங்கே உள்ளார 2-3 ரோ தனியாக சாக்லேட்டுக்குன்னு அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயுமே நான் நிறைய புது புது பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி நிறைய சாக்லேட்டை குவிச்சு வச்சுருக்காங்க. எப்பவும் போல் பவுண்டரி சாக்லேட் இல்லாமல் இந்தியாவுக்கே போயிட முடியாது. அங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த சாக்லேட் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். வச்சிருக்காங்க அதான் பயப்பிள்ளைங்க. இது நல்லா இருக்குல்ல, ஸ்பூனு செட்டு, ஸ்பூனு ஃபோக்கு நைஃப் 3மே செட்டாக இருக்குது. 20யா? இவ்வளோ பெருசில் 11 மணி தாண்டி. நம்ம 11 மணிக்கு தான் வீட்டுக்கு, அதுவே கஷ்டம் தான். ஃபஜ்ஜருக்கு போயிடலாம் நேரம். சரியா அண்ணன் ஒன்று சொல்ல மாட்டாங்களா? செருப்பு கழட்டி அடிப்பாங்க. வாங்கிக்கலான்ற வீட்டில் ஸ்லீப் ஓவர் பண்ணதுக்கு இங்கே வந்து பண்ணியிருந்துக்கலாம், பிரயோஜனமாக இருந்திருக்கும். என்ன பார்த்து இவ்வளோ பெருசாக வச்சிருக்கான். இதில் என்னன்னு தேடி என்னன்னு கண்டுபிடிச்சி எடுக்கிறது நம்ம பார்த்தே வியந்து போகிறோம் சொப்பினா, சீரியஸ்லி. சரி, இதில் உனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டியா? பார்த்தோடனே மறந்து போச்சு. தண்ணி குடி, ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. விற்க திங்காத, எதையா திங்காத, சிரிக்கும் போது பேசாத, பேசும்போது சிரிக்காதன்னு பல முறை சொல்லியாச்சு. செத்துறா, தண்ணி குடி டக்குன்னு. தண்ணி குடிச்சு உள்ள இறக்கு. குடி குடி குடி, பொறுமை. சபூர். உங்க சொந்தக்காரங்களாம் வீடியோ பார்த்தாங்கன்னா பதறுவாங்களே, ஐயோ பாத்திமா அடைச்சிருச்சு, உசுரை விட்டுருவாங்க. அவ்வளோ பாசமா? யோசிச்சு சொல்லு, உண்மையா பாசமா இருக்காங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, இங்க பார்த்து சொந்தக்காரங்களாம் பார்த்துக்கங்க. அவதி அடிச்சு திண்டு தொண்டை அடைச்சுக்குச்சு. ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்து சொல்லு. சொல்லு. அடக்கிற அளவுக்கு வச்சிருக்கிய, நீ எல்லாம் என்ன பாத்துக்கிறேன்னு கேட்பாங்க. அடைச்சோட தண்ணி எடுத்து கொடுத்துட்டோம்ல, ஃபர்ஸ்ட் அதுக்கே சந்தோஷப்படணும். போ. இந்த மாதிரி ஸ்டாக்கின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஒரு லெவல் வளர்ற வரையும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது எப்படி உட்காடுறோம் எப்படி எந்திரிக்கிறோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு வயசு வரை இந்த மாதிரி ஸ்டாக்கின்ஸ் என் பிள்ளைங்களுக்கு நான் போட்டு விட்டுட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அவங்களே ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கர்ட் போடணும்னு. அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க என் பசங்க. அதை போட்டு இந்த மாதிரி போட்டாங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மாடல். பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்தியாவிலேருந்து விசிட்லேயோ இல்லை டூரிஸ்ட்டாவோ வர்றீங்க அப்படின்னா மற்ற எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஷாப்பிங் பண்ணாமல் கண்டிப்பாக ஒன் டைம் டே டு டே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கடையா கடலான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ குவிச்சு வச்சுருப்பாங்க. ஒரே இடத்துல முக்கால்வாசி ஷாப்பிங்கை நீங்கள் முடிச்சிருவீங்க. மெயினாக நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது ஊரில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்கு கரெக்டாக ஆப்டான இடம் டே டு டே மட்டும்தான். விலை கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் இந்தியாவில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பேருக்கு கை நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இந்த செக்ஷன் கம்ப்ளீட்லி நியூ பார்ன் பேபிக்காகவே அலாட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி ஷூல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ட்ரெஸ் இங்கே பாருங்களேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. குவாலிட்டி, டிசைன், கலெக்ஷன் 3மே செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெரிய ஏரியாவாக இருக்கா, நடந்து பார்த்து நீங்கள் பொறுமையாக எடுக்கணும் எல்லாத்தையுமே. இது ஃபுல்லாக பாய்ஸ்க்கான டிஷர்ட்ஸு. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ கலெக்ஷன் மற்ற டே டு டேலாம் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. என்னால் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியல. அதனால தான் ரேண்டமாக நான் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சேம் டிசைனு சேம் குவாலிட்டியில் ஒரு ட்ரெஸ் நான் ஆல்ரெடி நைஃப் சூக்கில் லாஸ்ட் வீக் நான் போகும்போது வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அங்கே 35 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன், இங்கே 25 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரியலி நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், ஏமாந்துட்டோமோன்னு. முறை டே டு டே வந்து தின்னுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லை? இல்லைன்னா மொத்தமாக வைக்கணும், பசியில் மயக்கம் வந்துடும் நமக்கு. இல்லை, எப்பயுமே பண்ணி முடிச்சு போய் சாப்பிடுவோம் மொத்தமாக. இல்லை, ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளே முடிக்க முடியாது போலயே. உண்மையாகவே அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ டயர்டு பசியில் மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு பிஸ்கெட்டு கப் கேக்கு தண்ணிலாம் கொண்டு வந்து ட்ராலியில் வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். என் பையன் ஒரு டைனோசர் பைத்தியம். சின்ன சின்ன பொருளையும் சின்ன சின்ன விஷயத்துலையும் டைனோசர் இருக்கணும்னு ஆசைப்படுவான். அவனுக்கு இது கொடுத்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாரும் டைனோசர் பைத்தியம் இருக்காங்களா? என் வீட்டில் இருக்காங்க. என் பையன் 7 years old பைக்கு, 12 grams டிஷர்ட், மோர் தென் இனஃப். ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான் இதை கொடுத்தா. இந்த ப்ளூ கலர் எடுக்கலாமா இல்லை இந்த பீச் கலர் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ப்ளூ கலரில் இருக்க டைனோசரோட பீச் கலரில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் அழகாக எடுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அந்த பீச் கலர் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது 10 year மேலே இருக்க பசங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன். ஷர்ட் மட்டும் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது. மெயினான விஷயம் என்னன்னா ரொம்ப ஆர்கனைஸாக வச்சுருக்காங்க இதை ஃபுல்லாகவேவும். யாராவது எடுத்து களைச்சி போட்டால் கூட உடனே அதை எடுத்து சரி பண்ணிடுறனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, குப்பை மாதிரி இல்லாமல். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஷாப்லாம் போனீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி நம்மளோட சைஸ் எடுக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடாயிரும். ஆனால் இங்கே சுத்தமாக அப்படி இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு.
அதனாலே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை பொறுமையாக நின்று பார்க்க முடியுது. இல்லைனா இது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் இந்த மாதிரி குழப்பி போட்டாங்க அப்படின்னா. இந்த ஷர்ட்டை பாருங்களேன், அந்த கலரும் அந்த சைஸும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது 6 month ஓல்டு பேபிக்கான ஷர்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்போவுமே இன்ஃபேண்ட்டோட ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக நிறையா கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான். டே டு டேல இன்ஃபேண்ட்டுக்கு இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி குட்டி குட்டி கேப் வச்சுருக்காங்கப்பா. அவ்வளோ டிசைனில் கேப்பில் இவ்வளோ கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை ஸ்மால் பேபிக்கு. ஆனால் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பேபிஸ்க்கு மட்டும். அடுத்து காட்ட போகிறத பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானும் அப்படி தான் பொறுமையாக பக்கத்தில் போய் தான் பார்த்தேன். அது ஃபுல்லாகவே மென்ஸ்க்கான பர்ஸு. அவ்வளோ கலெக்ஷன். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல இவ்வளோ கலெக்ஷன்ஸை? ஒவ்வொன்றும் வேறு வேறு மாடலில், வேறு வேறு கலர்ஸில், வேறு வேறு லெதர்ஸில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. 1 to 20 dirham ஷாப்பில் இவ்வளோ கலெக்ஷன் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒர்த்துங்க நீங்கள் போனீங்கன்னா. நான் கண்டிப்பாக பொறுமை வேணும். அந்த சைடு மட்டும் இல்லை, இந்த சைடும் பாருங்களேன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. கலெக்ஷனை பாருங்களேன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. இதில் என்னைக்கு நமக்கு பிடிச்சதை கண்டுபிடிச்சி எடுக்க இருக்காங்க. நம்மளை விட்டுட்டு போயிட்டு இந்த பைத்தியங்க ரெண்டும் தேட விட்டுட்டு பாவம் பிருந்த பதறாங்க. ட்ராலி எங்கன்னு. இங்கே தான் இருக்காங்க 2 பேருமே. இங்கே தான் இருக்குதுங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டு. சொல்லிட்டு கூட போகலை. காணா போயிருந்தோம்னா என்ன இருக்கிறது? முடியாது, வாங்க முடியாது. உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லிச்சு 2 வாங்கி கொடுங்க. இது ஃபுல்லாகவே மென்ஸ் கலெக்ஷன். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்களேன். மற்ற இடத்துல இருக்கிறத விட இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் எப்போவுமே நீங்கள் லார்ஜ் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து எக்ஸல் எடுத்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது ஃபுல்லாக உம்ரா ட்ரெஸ் தானே? எவ்வளோ போட்டிருக்காங்க ப்ரைஸ் உம்ரா ட்ரெஸ்ஸு? இஹ்ராம் ட்ரெஸ் எவ்வளோ? 20 இல்லை காமிங்க. நல்லாயிருக்கு. சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கான கர்ச்சீஃப். இது வந்து லுங்கி. லண்டு மார்க்கு. ரியலா நண்டு மார்க்கா? இல்லை பைத்தியம். நண்டு போட்டால் நண்டு மார்க்கா? ஏதோ ஒரு லோக்கல் பிராண்ட் வச்சுருக்காங்க. பட் ஈக்குவல் டு நண்டு மார்க் லுங்கியல் மாதிரி தான் இருக்குது இல்லை? ஈரான் இது கந்தூராக்குள்ளே போடுற வேஷ்டி. எஸ், ஃபுல்லாக ஜென்ஸு கூடது. இது ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஜென்ஸோடது மட்டும்தான். ரவுண்ட் நெக்கு, வீ நெக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒயிட்டில் இருக்கிறது மட்டும் டிசைன் இருக்கிறது மட்டும் தனியாகவே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா துபாயின் பிரிண்ட் போட்டிருக்க டிஷர்ட் மட்டும் இங்கே எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் கலர் டிஷர்ட், வீ நெக்கு, யூ நெக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க. மற்ற பெரிய கடைகள் போனால் கூட இவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. இங்கே அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க. வீடியோவில் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுற கேப் மட்டுமே எல்லா இடத்து தொங்க விட்டுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லார்ஜர் சைஸில் இருக்கவங்களுக்கும் நிறைய டிஷர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ராக் ஷூட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ மென்ஸுக்கான டோட்டல் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. இந்த சைடு வச்சுருக்கதெல்லாம் அபோவ் 15 years மேலே இருக்க பசங்களுக்கான ஷர்ட்டு, டிஷர்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நிறையா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறையா ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டே டு டே உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் வாங்குறதுக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமான கந்தூரா வச்சுருக்காங்க. அரபிலாம் கோவம் வந்துச்சுன்னா இதை கலட்டி அட்டிக்கு சட்டு நம்ம ஊரில் அஜரத்தை எப்படி குச்சி வச்சு அடிப்பாங்க அது மாதிரி இங்கே இருக்கவங்க இதை கலட்டிக்கிட்டு சட்டே பொண்டாட்டி கோந்துச்சுன்னா அந்த அஜரத்து பொண்டாட்டி அந்த அதவே பிடிக்க அதாலே அடிக்கும். அப்சலண்ணே உங்களுக்கு இது வீடியோவில் வேணுமான்னு இப்போ கேட்குது. ஆனால் நான் வீடியோ எடுத்து நாங்கள் 1 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம். திருப்பி வந்து வாங்கிக்கோங்க சரியா? இங்கே இருக்க எல்லா கந்தூராஸுமே 10 to 20 dirhamsக்குள்ளேயே முடிஞ்சிருது. எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும். கிளாத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ சாஃப்டான கிளாத்து சூப்பராக இருந்துச்சு. இந்த செக்ஷனை பற்றி சொல்லியே ஆகணும் உங்கள் கிட்டக்க. ஜென்ஸுக்கான ட்ராக் ஷூட்ஸு, ட்ரௌசர்ஸுக்கான செக்ஷன்ஸு எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்களேன். நானும் வீடியோவில் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி நமக்கு பிடிச்சதை எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள்? கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருந்தாவே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவ்வளோ வச்சுருந்தா இது எப்படி பார்த்து பொறுமையாக எடுக்கிறது? இதுக்கு எவ்வளோ டைம் வேணும்னே தெரியல. இங்கே பாருங்களேன், போக போக ஏதோ சந்தாக வருது. இவ்வளோ கலெக்ஷன்ஸை எங்கேருந்துடா குவிச்சு வச்சுருக்கீங்க, எங்கேருந்துடா வாங்கினீங்கன்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. இதை எப்படி எல்லாரும் ஒரே டைமில் பார்த்து எடுக்க முடியும்? எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லாக வேணுமா, ஹாஃப் வேணுமா, என்ன சைஸில் உங்களுக்கு வேணும், என்ன மாடலில் வேணும், என்ன கிளாத்தில் வேணும்,
இல்லைன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், போக போக இந்த ட்ராக் ஷூட் செக்ஷன் மட்டும் முடியவே இல்லை. அங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டே வந்துட்டேன்ப்பா. ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இந்த டே டு டே எடுத்த வீடியோ ஒரு விலாகாக மட்டும் என்னால் போடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விலாகாக போட்டால் பார்க்குற உங்களுக்கும் இதில் என்ன காமிச்சிருக்கேன்னு தெரியாமல் ஸ்பீடில் தான் வச்சு நான் காமிக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை 2 விலாகாக நான் போட ட்ரை பண்ணுறேன். 50 மினிட்ஸில். அப்போ உங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், ஜென்ஸ் பெல்ட்டான். சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் 10 கிராம்ஸு, அவ்வளோ பெரிய பெல்ட்டு. இதில் ஒரு அழகாக ஸ்டோன் வச்சு அந்த ஸ்டோன் வேறு சுற்றுது. இங்கே மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களாப்பா எங்கேயாவது? ஜென்ஸுக்கு எதுக்குடா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணுறேன். இந்த டே டு டே விலாகோட நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.